ஹாய்! இன்னைக்கு வந்து அந்த துணியெல்லாம் மடிச்சு எடுத்து போய் கபோர்ட்ல அடுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கபோர்ட மட்டுமே கிளீன் பண்ணுவோம். ஒரு ஒரு கபோர்டா ஒரு ஒரு நாளைக்குன்ற மாரி கபோர்ட்ஸ கிளீன் பண்ணுவேன். ஒரு ஒரு நாளைக்கெல்லாம் பண்ண மாட்டேங்க. வாரத்துல ஒரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணத்த கிளீன் பண்ணணும்னு பண்ணுவேன். இது வந்து சும்மாலாம் ஓரல தாங்க மடிப்பேன். ரொம்ப டீப்பாலாம் மடிக்க மாட்டேன் துணியெல்லாம். ஏன்னா டெய்லி யூஸ் பண்ற துணிங்க தான்னு சொல்லிட்டு, அதுதான் எடுத்து அடுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கபோர்ட்ல வந்து மெடிசின்ஸ் எல்லாம் நெறைய வைப்போம் இந்த கபோர்ட்ஸ்ல தான். இன்னொரு கபோர்ட்ல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி ஆன மெடிசின்ஸ், தேவையில்லாத குப்பை, பேப்பரு, இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் அதில அப்படியே டம் ஆயி கிடக்கும். அதெல்லாம் எடுத்து அப்பப்போ கிளியர் பண்ணிடுவேன். ஏன்னா எக்ஸ்பைரி ஆயிருக்கா ஏதாவது மெடிசன்ஸ் பார்த்து எடுத்து தூக்கி போட்டுருவேன். இதை நான் எப்பயுமே ரொட்டீனாக மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். நியூஸ் சேனலில் வந்து ஃபேமஸ் ஆக்டர் வந்து அந்த விவாகரத்து குத்தி பேசியிருந்தாங்கல்ல, அதை பற்றி சொல்ல வந்தோம். அதனால் ஒத்தி யோசிச்சு பார்த்தேன். என்னை வந்து இந்த மாதிரி தப்பாக பேசினாங்க, சேர்த்து வச்சு பேசினாங்க. அதனால தான் நான் இப்போ இந்த முடிவு எடுத்துட்டேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்னங்க இது எல்லாரும் சொல்கிற இதே டைலாக்கை இவரும் சொல்லி எதுக்குங்க அப்புறம் வாழ்ந்த வாழ்க்கை என்னங்க 18 வருஷம் வாழ்ந்துட்டு 2 குழந்தைங்க இருக்குது. ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்றதுக்காகவே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை. இது எப்படி இது கரெக்டுன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே சொல்கிற டைலாக் இது ஒன்று தாங்க. அப்போ நமக்குன்னு ஒரு மைண்டில் ஸ்ட்ரென்த்துன்னு எதுவும் கிடையாதா?